தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை செய்ய இருக்கும் மரக்கடை பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் சந்திரன் இணைந்திருக்கிறார். அங்கு என்ன நிலவரம் சந்திரன்? இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் காந்தி மார்க்கெட் எம்ஜிஆர் சிலை முன்பாக தொண்டர்கள் கூடியிருக்கின்றனர். இதில் அதிக அளவு கும்பல் இருப்பதாக சிலர் அருகே உள்ள வீடுகளிலும் மரம் வழியாக ஏறி மேலே நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒருவருக்கு மயக்கம் ஏற்பட்டு மேற்கூரையிலே விழுந்து விட்டார். அவரை விஜய் தொண்டர்கள் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பாக கீழே இறக்கி ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள நேரம் அதிகரிப்பதால் விஜய் தொண்டர்கள் அனைவரும் சிலர் கலந்து சென்று கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து சிலர் வெயிலே நின்றிருக்கின்றனர். ஆனந்தி, நிகழ்விடத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருவதற்கு இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலாம் என்றுதான் களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமும் கூட 12 மணி அளவில் எல்லாம் வெயில் மிக அதிகமாக இருக்கும். நிறைய தொண்டர்கள், குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் நடக்காமலும் தடுக்கணும். அதற்கேற்ற வகையில மருத்துவ குழுக்கள் இல்ல ஆம்புலன்ஸ் வசதிகள்லாம் தாவேகா கட்சி சார்பாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கா? காவல்துறையினர் தரப்பிலிருந்தும் இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா அந்த பகுதியில? தாவேகா கட்சி சார்பாக ஒரு மருத்துவ குழு உள்ளது. தொடர்ந்து 5 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. எந்த விதமான மயக்கமோ மற்ற தொண்டர்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக எடுத்துச் செல்வதற்கு தயார் நிலையில் வைத்துள்ளனர். ஆனந்தி, மருத்துவ குழுக்கள் அதெல்லாம் தயார் நிலையில வைத்திருக்கிறாங்க. ஓகே, நிறைய தொண்டர்கள் கூடியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல தாவேகா தலைவர் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னும் கூட்டம் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இப்ப அவர்களுக்கான தேவையான அந்த தண்ணீர் வசதி எல்லாம் கட்சி சார்பாக செய்ய முடியுமா? செய்திருக்கிறார்களா? அதிக அளவு கூட்டம் இருந்து கொண்டு இருந்தது. தற்பொழுது அதிக அளவு தொண்டர்கள் கலந்து செல்கின்றனர். ஆனால் தொண்டர்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யவில்லை. தண்ணீரோ பிஸ்கட்டோ எந்த விதமான தேவைகளும் வழங்கவில்லை. காலை 9 மணி முதல் காத்து கொண்டிருக்கின்றனர். அதிக அளவு இப்ப கலைந்து சென்று கொண்டிருக்கின்றனர். ஆனந்தி, பல்வேறு கட்டுப்பாடுகள் நிபந்தனைகளோட தான் தாவேகா தலைவர் விஜய்க்கு இன்று பரப்புரை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. குறிப்பிட்ட அந்த பகுதியில மரக்கடை பகுதியில சுற்றி கடைகள் இருக்கிறதா? கடைகள் இன்று செயல்படுவதற்கு அனுமதி இருக்குதா? அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. கடைகளுக்கு அனுமதி அளிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் தொண்டர்கள் அவசரமாக சாப்பிடவோ டீ குடிக்கவோ எந்தவித சூழ்நிலையும் அமையவில்லை. கடைகள் அனைத்தும் இப்பகுதியில் மூடி இருக்கிறது. ஆனந்தி, கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. தேநீர் இல்ல, அவசரத்திற்கு தண்ணீர் தேவைப்பட்டால் கூட மிக கடினம் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. தாவேகா தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வர இருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தான் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் மரக்கடை பகுதியில் ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறார். நேரம் செல்ல செல்ல வெயிலின் தாக்கமும் திருச்சி மாவட்டத்தில் அதிகரிக்கக்கூடும். 12 மணி அளவில் என்கிற போதெல்லாம் திருச்சி மாவட்டத்தில் வெயில் அதிகமாகவே இருக்கும். இந்நிலையில் தான் காலை முதலே ஏராளமான தாவேகாவின் தொண்டர்களும் ரசிகர்களும் மரக்கடை பகுதிக்கு கூடியிருந்த நிலையில் தற்போது அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல முற்பட்டிருக்கிறார்கள் என்ற கள தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரன் வழங்கினார். அதனை கேட்டோம். தாவேகா தலைவர் விஜய் தற்போது எந்த பகுதியில் இருக்கிறாரு? அவர் அங்கிருந்து நிகழ்விடத்திற்கு வருவதற்கு 1/2 மணி நேரம் கூட ஆகக்கூடும் அப்படின்னு சொல்றாங்களே, என்ன விவரம் முத்துப்பழம்பதி? ஆனந்தே, அவர் மரக்கடைக்கு செல்வதற்கு 1/2 மணி நேரம் இல்ல, 1 மணி நேரத்திற்கு மேலாகும். நம்ம நிக்கக்கூடிய இடம் டிவிஎஸ் டோல்கேட். இப்பதான் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை தாவேகா தலைவர் விஜய் நெருங்குறாரு. அந்த அளவுக்கு தாவேகா தொண்டர்களும் அதே போல பொதுமக்களும் ரசிகர்களும் சாலையின் இருமரங்கிலும் சூழ்ந்து இருப்பதால அவர் குறித்த நேரத்திற்கு தனது பிரச்சார வாகனத்துல மரக்கடைக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. மெதுவாகத்தான் அந்த வாகனம் ஊர்ந்து வருகிறது. அவரோட வாகனம் மட்டும் இல்லாம அவருக்கு வாகனத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் நூற்றுக்கணக்கான வாகனங்களும் வருவதாலதான் இந்த பயண தாமதம் ஏற்பட்டிருக்கு. இப்ப டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில முழுமையான போக்குவரத்து திறக்கம் ஏற்பட்டிருக்கு. மேம்பாலத்தின் மேலே சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை வாகனம் செல்கிறது. ஆனால் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, திருச்சி, புதுக்கோட்டை, ராமேஸ்வரம் நெடுஞ்சாலை முழுவதும் இருக்கு. அதே போல திருச்சி நகரப்புற தொலைகிற பகுதியில் தாவேகா தொண்டர்கள் இருப்பதால அந்த பக்கமும் போக்குவரத்து நடைபெற்றிருக்கு. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து தங்களது தலைவரின் வருகைக்காக காலை முதலே தொண்டர்கள் குவிந்து உற்சாக நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்தாங்க. முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில தொடங்குவதால
தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகம் அடைந்திருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க திருச்சியை மையப்படுத்த மாநாட்டையோ அல்லது பொதுக்கூட்டத்தையோ தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் மாநாடு நம்பிக்கையா இருக்கு. அதன் அடிப்படையில் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை இந்த திருச்சியில தொடங்குவதால ஒட்டுமொத்தமாக மத்திய மண்டலத்தில் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு திருச்சியை சுற்றி 9 தொகுதியில் மக்கள் குடியேற்றாங்க. அதனை தொடர்ந்து பிற மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்ததால அந்த கூட்டங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை கடந்து சிபிஎஸ்ஐ நோக்கி தாவேக விஜயோட பிரச்சார வாகனம் வந்து கொண்டிருக்கு. அவரை வரவேற்கும் விதமாக சாலையின் இரு மருங்கிலும் வந்து தொண்டர்களும் பொதுமக்கள் குவித்து வர்றாங்க. அதிகமா நம்ம பெண்களை குழந்தைகளை பார்க்க முடியுது. இப்போ தாவேக நிர்வாகிகள் கூட குழந்தைகள் அழைச்சி வர வேணாம், முதியவர்கள் அழைச்சி வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க பாதுகாப்பு கருதி. ஆனால் பெரும்பாலான பெண்களும் சரி ஆண்களும் சரி தங்களோட குழந்தைகளை கையோட அழைத்து வர்றாங்க. அந்த குழந்தைகளை கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிக்கிறாங்க. அந்த காட்சியை பரிதாபம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் இந்த சாலையில பார்த்தா நீண்ட நேரம் காத்திருந்த தொண்டர்கள் சோர்வடைந்து உட்கார ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த பகுதியை வந்து 10 மணிக்கு விஜய் கடந்து செல்வார் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்போ மணி வந்து 11:30 மணி ஆனால நீண்ட நேரம் வெயிலோட தாக்கம் மணிக்கு அதிகமாக காணப்படுது. வெயில நின்று போன பெண்களும் தொண்டர்களும் சோர்ந்து சாலை மணிகள் உட்கார்ந்து காட்சியை பார்க்க முடியுது. இப்போ டிவிஎஸ் டோல்கேட் பகுதியை இன்னும் ஒரு 10-15 நிமிடத்துல வந்து விஜய் கடந்து செல்ல இந்த பகுதிக்கு வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் 20 நிமிடங்கள்ல இது கடந்து செல்ல வாய்ப்பு இருக்கு. இதே நிலைமையில போனால் மரக்கடை செல்வதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் கூட ஆகலாம். அந்த அளவிற்கு டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து மரக்கடை வரையிலான 3 கிலோமீட்டர் தொலைவிற்குமே தாவேக தொண்டர்களும் பொதுமக்களும் பெண்களும் நிறைஞ்சு காணப்படுறாங்க. வழி முழுமையாக முடக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி அவர் போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாகும். போலீசாரை பொறுத்தவரையில அந்த முக்கியமான சாலைகள்ல மட்டுமே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு கூட்டத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்களா என்பது தெரியல. இப்ப டிவிஎஸ் பகுதியிலே வந்து தொண்டர்கள் கூட்டம் அதிகமாகி வாகனங்கள் திணறிய பின்புதான் போக்குவரத்துல மாற்றம் செஞ்சாங்க. இந்த சாலையை சுத்திச்சுட்டு அவங்க மன்னார்புரம் வழியாக திருச்சி உள்ளிருக்கிற வழியா விட்டாங்க.